என்னோட 4ஆம் கிளாஸ் படிக்கிறது நான் தளபதியோட வெறியர் ரசிகர். இன்னைக்கு வந்து ரசிகராக இருந்தாங்க, இன்னைக்கு நாங்கள் தொண்டரா மாறிட்டோம். எல்லாம் கேட்கறாங்க என்ன கொள்கை இருக்குதுங்கிறாங்க. இது வரைக்கும் கொள்கை இருந்த கட்சி என்ன பண்ணிருக்குதுன்னு கேட்கறேன். அண்ணா திமுக ஒரு கொள்கையை பேசி, திமுக ஒரு கொள்கையை பேசி என்ன பண்ணிருக்குது வரைக்கும்? சீமானந்து சொல்றாரு கொள்கை இல்லைங்கிறாரு. அவர் கொள்கை இருந்து 15 வருஷம் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கறேன் மக்களுக்கு. கொள்கை இருக்குங்கிறாருல, 15 வருஷம் ஒரு கவுன்சில் சீட்டா ஜெயிக்க முடிஞ்சது அவரால். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த கூட்டம் பாத்துக்கோங்க, எங்க கூட்டம் வந்து மக்களுக்கு நல்ல நன்மை செய்யற கூட்டம் மட்டும்தான். எங்க தளபதி மக்களுக்கு நல்லது செய்வாரு, இங்க இருக்க அனைவருக்கும் நல்லது செய்வாரு, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாரு. இல்ல அதுதான் அவர் சொல்ற கொள்கை இருக்குங்கிறாரு. என்ன கொள்கை இருந்தா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கிறாரு. பெரிய 2 திராவிட கட்சி சரி, அவங்களுக்கு கொள்கை இருக்குது. அண்ணா திமுக என்ன கொள்கை இருக்கு? திமுக வந்தா அண்ணா திமுக, அப்ப அண்ணா திமுக திமுக கொள்கை தான். அண்ணா திமுக கொள்கை இருந்தால் மட்டும் தான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். அப்படி இல்ல, நல்லது செய்யணும் இருந்தா போதும், யாருக்கு நல்லது செய்ய. இப்ப இல்ல, இலங்கை தமிழர் 2009 இருந்தப்போ எங்க தளபதி வந்து சீமானுக்கு முன்னாடியே இலங்கை தமிழர் மக்களுக்காக இது போராட்டம் பண்ணாரு எங்க தளபதி. சரியா, எங்க ஒரு நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எங்க போனாலும் தூத்துக்குடியில அங்க மழை வெள்ளம் வந்தப்ப நிவாரணம் கொடுத்தாரு. இவர் கொடுத்தாரா? சரிங்களா, அவரே ஒரு சினிமாக்காரர் தான். சினிமா தான் அவருக்கு மொட அடையாளம். அவர் வந்து நீங்க தளபதியை பேசுறாரு, புரியுதா? அவருக்கு தான் மெயினா சொல்லிக்கிறேன் நானு, கொள்கைங்கிறது தளபதி பேசக்கூடாது.